ஐஃபோனில் இப்போ நிறையா பேருக்கு இந்த ஃபேஸ் ஐடி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஃபேஸ் ஐடி பிரச்சனை எதனால் வருது, எப்படி சரி செய்கிறதுன்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஐஃபோன் டாக்டர் யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஐஃபோனில் ஃபேஸ் ஐடி ஏன் வேலை செய்யலை, அதுக்கு முக்கியமான 2 காரணம் இருக்குது. அந்த முக்கியமான 2 காரணத்தை நம்ம தவிர்த்துக்கிட்டோன்னா உங்கள் ஐஃபோனில் ஃபேஸ் ஐடி பிரச்சனை வரவே வராது. அதை எப்படி சரி பண்ணுறது, எப்படி அந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம தவிர்த்துக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஐஃபோனில் ஃபேஸ் ஐடி வேலை பண்ணுறதுக்கு 3 பார்ட்ஸ் உதவி பண்ணுதுங்க. அந்த 3 பார்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இங்கே நீங்கள் டீப்பாக கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு பிளாக் ஹோல் இருக்கும், இங்கே ஒரு பிளாக் ஹோல் இருக்கும், இங்கே ஒரு பிளாக் ஹோல் இருக்கும். நீங்கள் டீப்பாக பார்த்தா மட்டும்தான் தெரியும். இது ஃபஸ்ட்டு இருக்கிற ஹோல் டாட் ப்ரொஜெக்டர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இருக்கிறது ஃப்ளட் எலிமினேட்டர்னு சொல்லுவாங்க. மூணாவது இருக்கிறது இன்ஃப்ராரெட் கேமரான்னு சொல்லுவாங்க. இந்த 3மே ஒரே டைமில் ஒர்க் பண்ணாதான் நம்மளுக்கு ஐஃபோனில் ப்ராப்பராக ஃபேஸ் ஐடி வேலை பண்ணும். இதில் 3ல் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுனாலும் ஃபேஸ் ஐடி வேலை பண்ணாதுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன டாட் ப்ரொஜெக்டர். ரெண்டாவது சொன்ன ஃப்ளட் எலிமினேட்டர் இதுதான். மூணாவது சொன்ன இன்ஃப்ராரெட் கேமரா இதுதாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எது வேலை பண்ணுன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இதுதாங்க ஃப்ளட் எலிமினேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளட் எலிமினேட்டர்னு சொல்கிறது இன்ஃப்ராரெட் லைட்டை ஃப்ளாஷ் பண்ணும், நம்மளுக்கு நம்ம ஃபேஸில் ஃப்ளாஷ் பண்ணும். ரெண்டாவது இந்த இன்ஃப்ராரெட் கேமரா. இந்த இன்ஃப்ராரெட் கேமரா நம்ம ஃபேஸை கேட்சப் பண்ணுங்க. கேட்சப் பண்ணதுக்கப்புறம் இந்த டாட் ப்ரொஜெக்டர்ன்றது நம்ம ஃபேஸை சுற்றி 30,000 டாட்ஸை க்ரியேட் பண்ணும். 30,000 டாட்ஸை க்ரியேட் பண்ணுங்க. ஒரு டாட்டுன்னு நம்ம கவுண்ட் பண்ணோன்னா 30,000 டாட்ஸு நம்ம ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணும். கவர் பண்ணி மொத்த ஃபேஸையும் டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸ் ஐடி வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ஃபேஸ் ஐடி எதனால் பிரச்சனை வருது, 2 காரணம் தாங்க. அதிகபட்சம் 2 காரணம் தான். ஒன்று, ஃபேஸ் ஐடியில் இந்த ஃப்ளட் எலிமினேட்டரில் தண்ணி போச்சுன்னா வேலை செய்யாது. ரெண்டாவது, ஃபோனு கீழே விழுந்ததுன்னா இந்த டாட் ப்ராஜெக்டர் உள்ள ஃபியூஸ் ஆகிடுங்க. இந்த 2 முக்கியமான காரணம் தாங்க அதிகமாக வரும். கடைசியாக 3வது காரணம்னு பார்த்தா இந்த கேமரா வேலை செய்யாமல் போகும். இது ரொம்ப ரேரான கேசஸ் தாங்க. ஃபஸ்ட்டு இதுதான் பிரச்சனை, ரெண்டாவது இது, மூணாவது இதுங்க. நம்ம ஃபோனை வாங்கி 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா இதை சுற்றி இருக்கிற பேஸ்டிங் உங்களுக்கு லூஸ் ஆகிடும். லூஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே தண்ணி போக ஆரம்பிக்குங்க. நீங்கள் வேர்வை தண்ணியோ நார்மலாக தண்ணி போச்சுனாலோ இந்த ஃப்ளட் எலிமினேட்டருக்குள்ளே தண்ணி போயிடும். ஃப்ளட் எலிமினேட்டருக்குள்ள தண்ணி போச்சுன்னா ஃப்ளட் எலிமினேட்டர் வேலை செய்யாது. அதனால் ஃபேஸ் ஐடி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ரெண்டாவது திங்ஸு, நீங்கள் ஃபோனை கீழே போட்டிங்கன்னா இந்த டாட் ப்ரொஜெக்டரில் உள்ள ஃபியூஸு ஷார்ட் ஆகிடும். அதனால் வேலை செய்யாது. 2 காரணம் தாங்க அதிகமாக வரும். இந்த 2 ப்ராப்ளத்தை நம்ம பண்ணாமல் இருந்தாலே நம்ம ஃபேஸ் ஐடி ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இந்த 2 தவறுகளை மட்டும் நம்ம செய்யாமல் இருந்தால், ஒன்று தண்ணியில் போடக்கூடாது, தண்ணி உள்ளே போகக்கூடாது. ரெண்டாவது கீழே போடக்கூடாது. கீழே போட்டிங்கன்னா டாட் ப்ரொஜெக்டர் பிரச்சனையாகும். தண்ணியில் போச்சுன்னா ஃப்ளட் எலிமினேட்டர் பிரச்சனையாகும். இந்த 2 காரணத்தை நம்ம தவிர்த்துக்கிட்டாலே ஃபேஸ் ஐடி ப்ராப்பராக வேலை செய்யுங்க.